ஹாய் சொந்தங்களே, வெல்கம் டு மீனாஸ் மீடியா. நாம் இன்னைக்கு டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை, எல்லா விதமான வைரல் ஃபீவருக்கும் அதனால ஏற்பட்ட உடல் வலி, மூட்டு வலி பிரச்சனைய கியூர் பண்ணக்கூடிய கஷாயம் தான் ரெடி பண்ண போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். வாங்க இதோட ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம். இந்த கஷாயம் ரெடி பண்றதுக்கு நம்ம எடுத்திருக்கிற முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பப்பாளி மரத்தோட இலை தான். டெங்கு ஃபீவர் வந்தாலே நம்ம ரத்தத்துல இருக்க பிளேட்லெட் செல்லோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். பிளேட்லெட் செல்லோட எண்ணிக்கை குறைய குறைய உடம்புல நோயோட தீவிரம் அதிகமாகும். இந்த பப்பாளி இலை நம்ம ரத்தத்துல இருக்கிற பிளேட்லெட் செல்லோட எண்ணிக்கையை அதிகரிக்குது. நான் இப்போ இந்த கஷாயம் ரெடி பண்றதுக்காக பப்பாளி இலையில இருந்து 3 கீத்து மட்டும் எடுத்துக்கிறேன். 3 பேருக்கு நான் செய்யறதுனால 3 கீத்து எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதா பிச்சு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. நான் இந்த கஷாயம் 3 பேருக்கு ரெடி பண்றதுனால 500 ml தண்ணி எடுத்துக்க போறேன். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். இது நம்மளோட உடம்ப சீரா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதனாலதான் இதுக்கு பேர் கூட சீரகம். இது கூட 10 மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதுலயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னும் பாதியுமா நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்னும் பாதியுமா நீங்க தட்டிக்கிட்டாலே போதும். நாம தட்டி எடுத்து வச்சிருக்க இந்த பவுடரை இந்த தண்ணியில நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப ஸ்டவ்ல இதை வச்சிடலாம். நாம இதுல 500 ml தண்ணி ஊத்திருக்கோம். அது பாதியா சுண்டுற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இந்த கஷாயத்தை டெங்கு காய்ச்சலால பாதிக்கப்பட்டவங்க காலையிலயும் ஈவினிங்லயும் 3 டேஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளேட்லெட் செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட செரிமான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு தரும். எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க கூட மந்த்லி ஒன்ஸ் இந்த கஷாயம் ரெடி பண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ரத்த செல்கள் அதிகரிக்கும். நம்மளோட கல்லீரலோட ஆரோக்கியத்தை நல்லா சீர்படுத்தி மஞ்சக்காமலை, புற்றுநோய் வராம இது தடுக்கும். இந்த கஷாயம் கொஞ்சம் சிறு கசப்பா இருக்கும். அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் இப்போ நல்லா பாதியா சுண்டிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுக்கிற சூடுல இருக்கும்போது இதை குடிச்சிடுங்க. மார்னிங் ப்ரிப்பேர் பண்ண இதே கஷாயத்தை நம்ம ஈவினிங் குடிக்கும் போது லைட்டா சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். இந்த கஷாயம் எல்லா விதமான விஷ காய்ச்சலுக்கும் ஒரு நல்ல ஒரு மருந்தா இருக்கும். காய்ச்சலால ஏற்படுற உடல் வலி, மூட்டு வலிக்கும் இது நல்ல ஒரு நிவாரணியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.